ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th செகண்ட் டேர்மில் இருக்க வளரிளம் பருவமடை இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த லெசன் பயாலஜியை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து ரொம்ப கொஸ்டின் வந்து டிஎன்பிசி குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டீனேஜ் அப்படின்னா 13லேருந்து 19 வரை இருக்கும். வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடலோசர் என்ற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பொருளாகும். அதை எந்த வேர்டு தான் கேட்பாங்க, கிரேக்கமா லத்தீனா, அதற்கு என்ன பொருள் அப்படின்னா வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பருவமடைதலில் வந்து 10 முதல் 12 வயதில் தொடங்கி 17 முதல் 19 வயதில் முடிவடைகிறது. ஆண்களுக்கு 12 to 13 தொடங்கி 19லேருந்து 20க்கு முடிவடையுது. அதே மாதிரி அவங்க வந்து சராசரியாக எவ்வளோ உயரம் வளருவாங்க அப்படின்னா 23 சென்டிமீட்டர். ஆனால் பெண்கள் வந்து 26 சென்டிமீட்டர் வளருவாங்க. எடை பார்த்தா பெண்கள் 17, ஆண்கள் 19 கிலோ எடை வரை இருப்பாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறை தான் ஃபஸ்ட்டு ஆண் பெண்ணோட முதல்நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த முக்கியமான கொஸ்டின் வந்து டெஸ்ட்ரோஜான் அல்லது ஆன்டிரோஜான் எனப்படும் ஹார்மோன்களும் பெண்களில் வந்து ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனும் தான் சுரக்குது. இது வந்து 2ஆம் நிலை பால் பண்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நிலை என்ன அப்படின்னா விந்தகம், அண்டம். 2ஆம் நிலை என்னென்னா டெஸ்ட்ரோஜனும் ஈஸ்ட்ரோஜனும். ஓகேவா, அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் ஆகியவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன் ஆகும். அப்போ பெண் இனப்பெருக்க ஹார்மோனா என்னன்னு கேட்கலாம், அதனால் அந்த பாயிண்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இனப்பெருக்க ஹார்மோனின் பங்கு. இந்த இதில் இருந்தால் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பெண்களில் எஃப்எஸ்எஸ் என்ற ஹார்மோன் கிராஃபியல் பாலிக்கலின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. ஆண்களின் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு இது அவசியமாகிறது. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஆண்களின் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு எது அவசியமாகுதுன்னு கேட்பாங்க, எஃப்எஸ்எஸ். ஓகேவா, இப்போ எல்ஹெச்னா லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த எஃப்ஹெச்சும் எல்ஹெச்சும் ரொம்ப குழப்பம், அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல, அது ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய பல ஸ்டீராய்டு வகை ஹார்மோன் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாலூட்டியின் போது பாலை உற்பத்தி செய்வது எதோட பணி அப்படின்னா ப்ரொலாக்டிக்கோட பணி தான், லாக்டோஜெனிக் அதோட பணி தான். ஓகேவா, அடுத்து வந்து ஆக்சிடோஜின் ஹார்மோன். அதாவது ஆக்சிடோஜின் ஹார்மோன் வந்து மார்பகத்திலிருந்து பால் வெளியேறுவதற்கு காரணமாக இருக்குது. குழந்தை பிறக்கும் போது தசையை சுருக்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குறது வேலை வந்து எதோடது அப்படின்னா ஆக்சிடோசினோட ஹார்மோனோட தான் வேலையாகும். அடுத்து வந்து கர்ப்ப காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்டத்திலிருந்து விடுபட்ட அண்டம் பொலோவியன் நாளத்தை அடைந்தவுடன் கருவுறுதல் நடைபெறுகிறதா? கருவுறுதலோட காலம் என்ன அப்படின்னா 280 நாட்கள். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மாதவிடாய். அண்டமானது கருவுளவில்லை எனில் கார்பஸ் லூட்டியம் சிதைவடைய தொடங்கிறது. புரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களின் உற்பத்தியும் நின்று விடுகிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் பெண்களோட மாதவிடாய் வந்து எத்தனை வயசில் நின்றுரும் அப்படின்னா 45 வயசு முதல் 50 வயசில் வந்து நின்று விடுகிறது. அதுதான் மாதவிடைவு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
அடுத்து வந்து மாதவிடாய் சுழற்சியின் கர்ப்பப்பையின் என்ட்ரோமெட்ரியல் சுவர் உரிதல் மற்றும் இரத்தப்போக்குடன் தொடங்குகிறது. ஓகேவா, அதுதான் அந்த சுவர் உறிஞ்சு தான் இரத்தப்போக்கு வந்து தொடர்வது. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னா 28 நாளுக்கு ஒரு முறை அண்ட நாளத்தை வந்தவுடன் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின், அண்டம் விடுபடுதலிருந்து 14வது நாள் தோன்றும் மாதவிடாய் 3 to 4 நாட்கள் வரை காணப்படுகிறது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வளரிளம் பருவத்தினர் நலனமாக வாழ்வதற்கு தூக்கம் ரொம்ப அவசியம். 8 to 10 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து கால்சியத்தை பற்றி பார்க்கலாம். நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டோபோரோசிஸ் எலும்பை உடைக்கும் தன்மையை தடுக்க கால்சியத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது அவசியம். கால்சியம் அவசியமாகும். ஓகேவா, அடுத்து வந்து அயோடின் தைராய்டு சுரப்பு தொடர்பான நோய்களை தடுக்க உயர்வது எது அப்படின்னா அயோடின். ஓகேவா, இரும்பு சத்தை உருவாக்குவதில் இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கப்புறம் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேவா, அதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி 1 வேர்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் உங்கள் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தும் வந்து 10th இருக்க ஹிஸ்ட்ரி வந்து நாளைக்கு வீடியோவாக போடலாம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.